வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் மதுரை, ஈரோடு உட்பட 7 நகரங்களில் வெயில் சதமடித்ததால் மக்கள் கடும் பாதிப்பு. அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் 103.46 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. தமிழகத்தில் 2 தினங்களுக்கு வெப்பநிலை இயல்பை விட அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும் போது அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் கணிப்பு. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம், புதுச்சேரியில் செப்டம்பர் 29ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னையிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். திருப்பதி லட்டில் மாட்டு கொழுப்பு, மீன் எண்ணெய் உள்ளிட்ட பொருட்கள் சேர்க்கப்பட்டிருப்பது உண்மைதான். விலங்குகளின் கொழுப்பு குறித்து தேசிய பால்வள மேம்பாட்டு நிறுவன ஆய்வில் அதிர்ச்சி தகவல். கிருஷ்ணகிரியில் பாலியல் தொல்லையால் பாதிக்கப்பட்ட மாணவிகளுக்கு 2 வாரங்களில் கருணை தொகை வழங்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. சட்டப்பணிகள் குழு அறிக்கை அளித்த பின்னரும் காவல்துறை ஏன் முறையாக விசாரிக்கவில்லை என்றும் நீதிபதிகள் கேள்வி. ₹525 கோடி நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள தேவநாதன் 4 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க பொருளாதார குற்றப்பிரிவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி. தீட்சிதர்கள் விற்பனை செய்ததாக கூறப்படும் சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு சொந்தமான 2000 ஏக்கர் நிலங்கள் குறித்த விவரங்களை ஆவணங்களுடன் அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும். இந்து சமய அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைக்கு சாத்தியமற்றது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடும் எதிர்ப்பு. நாட்டின் கூட்டாட்சி தத்துவத்திற்கு இந்த முறை குந்தகம் விளைவிக்கும் என்றும் கருத்து. பாஜகவின் வரட்டு கௌரவத்துக்காகவே ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் என முதலமைச்சர் சாடல். வேலையின்மை, விலைவாசி உயர்வு உள்ளிட்ட நியாயமான பிரச்சனைகளில் மத்திய அரசு கவனம் செலுத்த வேண்டும் என வலியுறுத்தல். ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியம் இல்லை என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி. சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் தன்னுடைய ஆதரவை திரும்ப பெற்றுக் கொண்டால் மோடி அரசு கவிழும் என்றும் ஆவேசம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவியில் இருந்து செல்வ பெருந்தகையை நீக்க வேண்டும். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்பு இருப்பதாக கூறி தமிழக பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் ராகுல் காந்திக்கு கடிதம். பல மொழிகள் பேசக்கூடிய இந்தியாவில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை ஏற்க முடியாது. மத்திய அரசின் முடிவுக்கு சீமான் கடும் கண்டனம். என் பாட்டன் தூக்குறவங்களை பார்த்து பேசணும். நீங்க சம்பந்தம் இல்லாம வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல்னா ஒரே நாடா? ஒரே நாடா? நீ ஒரே நாடு ஒரே தேர்தலில் வைக்கிற பெரிய சிங்காதி சிங்கங்கள், பெரிய ஆளுக என் முன்னாடி வந்து பேசு. நீ எதுக்கு மேற்கு வங்கத்தில் 13 கட்டமா தேர்தல் நடத்தின? பீகார்ல 13 கட்டமா தேர்தல். கல்வராயன் மலைப்பகுதி மக்களுக்கு ரேஷன் அட்டை, ஆதார் அட்டை உள்ளிட்டவற்றை வழங்க உத்தரவிட்ட விவகாரம். உத்தரவை செயல்படுத்தாவிட்டால் தலைமை செயலாளர் நேரில் ஆஜராக நேரிடும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை. சென்னை தலைமைச் செயலகத்தில் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் உதயநிதி முக்கிய ஆலோசனை. வடசென்னை வளர்ச்சி திட்டம் உள்ளிட்ட முத்திரை பதிக்கும் முத்தான திட்டங்களின் நிலை குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார்.
இன்னும் ஓரிரு நாட்கள் அல்லது 10 நாட்களுக்குள் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலினை அறிவிக்க அதிக வாய்ப்பு. தலைமையின் அறிவிப்புக்காக காத்திருப்பதாக அமைச்சர் தாமோ அன்பரசன் பேட்டி. வாய்ப்பில்லை, உண்மையிலே இருப்பது ஒரு வாரம் 10 நாள்ல உண்மையிலே நிச்சயமா துணை முதல்வராக எங்களுடைய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் நிச்சயமாக இன்னொரு வாரத்தை நாளை கூட அறிவிச்சாலும் அறிவிச்சிருவாங்க. தயாரா இருக்கோம் நாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்றாங்க. யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரிகளில் இளநிலை மருத்துவ படிப்புக்கான மாணவர் சேர்க்கை. தரவரிசை பட்டியலை வெளியிட்டார் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன். நூற்று 60 ஏக்கர் நிலத்துக்கான குத்தகையை ரத்து செய்ததை எதிர்த்து ரேஸ் கிளப் நிர்வாகம் தரப்பில் உரிமையியல் வழக்கு தாக்கல். செப்டம்பர் 23ஆம் தேதிக்குள் தமிழ்நாடு அரசு பதிலளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. குரூப் 4 தேர்வுக்கான காலி பணியிடங்களை அதிகரிக்க முடிவு. அக்டோபர் மாதத்தில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்று டிஎன்பிஎஸ்சி தகவல். குரூப் 4 தேர்வு மூலம் ஆண்டுதோறும் 30,000 காலி பணியிடங்களை நிரப்ப தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும். அரசு பணியாளர்கள் ஓய்வு பெறும் வயதை 58ஆக குறைக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு சீமான் வலியுறுத்தல். வடலூர் வள்ளலார் கோவில் பெருவெளியில் இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் முதியோர் இல்லம், சித்தா மருத்துவமனை கட்டுமான பணிகளுக்கு அனுமதி. அக்டோபர் 2வது வாரத்திற்கு பின் தொடரலாம் என்று இந்து சமய அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மதுரை மாட்டுத்தாவணி எதிரே போக்குவரத்துக்கு இடையூறாக உள்ள நக்கீரர் நுழைவாயிலை இடித்து அப்புறப்படுத்த உத்தரவிடக் கோரிய வழக்கு. முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் விரும்பினால் நிலங்களை வாங்கி அரசிடம் ஒப்படைத்து போக்குவரத்து நெரிசலை குறைக்கலாம் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை யோசனை. பன்ருட்டி அருகே அரசு ஆதிதிராவிடர் நலப்பள்ளியில் 2 பெண் ஆசிரியர்களுக்கிடையே மோதல். மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாக்கும் ஆசிரியைகளை பணியிட மாற்றம் செய்ய கோரி சாலை மறியல். செய்யாறு அருகே 65 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட அரசு நடுநிலைப்பள்ளி கட்டிட மேற்கூரை இடிந்து விழுந்து விபத்து. கட்டிடம் திறந்து 2 மாதங்களே ஆகும் நிலையில் தூண்களின் சிமெண்ட் பூச்சிகளும் பெயர்ந்து விழும் அவலம். மதுரை அருகே பைக்கில் கீழே விழுந்த விபத்தில் மூளைசாவு அடைந்த பெண்ணின் இதயம் மற்றும் நுரையீரல் உள்ளிட்ட உடல் உறுப்புகள் தானம். இதயம் விமானம் மூலம் சென்னைக்கு வந்த நிலையில் இருவருக்கு வாழ்வளித்த பெண் சமையலர் உடலுக்கு மரியாதை. ஆந்திர மாநிலம் கண்டலேறு அணையில் இருந்து சென்னையின் குடிநீர் தேவைக்காக கிருஷ்ணா நீர் திறப்பு. வினாடிக்கு 1600 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் படிப்படியாக 2000 கன அடியாக உயர்த்தப்படும் என தகவல். கரூர் வெண்ணெய்மலை பாலசுப்பிரமணிய சுவாமி கோவில் நிலங்களை மீட்டு கடைகளுக்கு சீல் வைத்த அதிகாரிகள். காவல்துறையினர் பொதுமக்கள் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதில் மூதாட்டி ஒருவர் கீழே விழுந்து காயம். சென்னை துறைமுகம் மதுரவாயில் 2 அடுக்கு உயர்மட்ட சாலை திட்டத்தை 2026ஆம் ஆண்டில் முடிக்க திட்டம். 21 கிலோமீட்டர் தூர சாலை அமைக்கும் பணி 4 கட்டங்களாக நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தகவல். அனைத்து சாதியும் அர்ச்சகராகும் திட்டத்தில் நியமிக்கப்பட்டோரை கருவறைக்குள் அனுமதிக்க வேண்டும் என ராமதாஸ் வலியுறுத்தல். அர்ச்சகர்களாக நியமித்த 24 பேரில் 10 பேர் கோவிலை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபடுத்தப்படுவதாக குற்றச்சாட்டு.
மருத்துவ படிப்புகளுக்கான 7.5% இடஒதுக்கீட்டை அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு ஏன் வழங்கக்கூடாது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. வழக்கு தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் பதிலளிக்க உத்தரவு. தமிழ்நாட்டில் பாஜக பெரிய நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடாது என மேலிடம் உத்தரவிட்டுள்ளது. பாஜக உறுப்பினர் சேர்க்கையில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும் என அறிவுறுத்தியிருப்பதாக முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. மிகப்பெரிய நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டாம் என்றும் எங்களுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது, கட்டளை இடப்பட்டிருக்கிறது. அதனால சேவை நிகழ்ச்சி, அதற்கு பின்பு உறுப்பினர் சேர்க்கை, அது உறுப்பினர் சேர்க்கை சிறப்பாக நடைபெற்று வருகிறது. திருவாரூரில் பருவம் தவறி பெய்த மழையால் பாதிக்கப்பட்ட நெல் மற்றும் எல் பயிர்களுக்கான காப்பீட்டை உடனடியாக வழங்க வேண்டும். கிராம மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. காப்பீட்டு தொகையை உடனே வழங்கு. மத்திய அரசே, மாநில அரசே, மத்திய அரசே, மாநில அரசே, கூவம் ஆற்றில் கொட்டப்பட்ட கட்டட கழிவுகளை செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் அகற்றிட வேண்டும். தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையத்திற்கு தேசிய தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. பாராலிம்பிக் போட்டியில் வெண்கல பதக்கம் வென்ற மாரியப்பனுக்கு சொந்த ஊர் திரும்பினார். சேலம் தீவெட்டிப்பட்டியில் மேலதாளம் முழங்க உற்சாக வரவேற்பு. வாக்கு வங்கிக்காக நாட்டின் பாரம்பரிய மற்றும் கலாச்சாரத்தில் காங்கிரஸ் கட்சி சமரசம் செய்து கொள்வதாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. இந்திய தெய்வங்களை வெளிநாடுகளில் ராகுல் காந்தி அவமதித்து வருவதாகவும் காட்டம். ஜம்மு காஷ்மீரில் முதல் முறையாக மக்கள் அச்சமின்றி வாக்களித்திருப்பதாக பிரதமர் மோடி பெருமிதம். ஜம்மு காஷ்மீரில் ஜனநாயகம் வலுவடைந்து வருவதாகவும் பிரதமர் மகிழ்ச்சி. ஹரியானாவில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் அனைத்து பெண்களுக்கும் மாதம் 2100 ரூபாய் உதவித்தொகை. காங்கிரஸ் 2000 ரூபாய் வழங்குவதாக அறிவித்திருந்த நிலையில் பாஜக போட்டி அறிவிப்பு. ஏழைகள், பெண்கள் மற்றும் இளைஞர்களின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு எதுவும் செய்யவில்லை. மக்கள் நலனுக்காக போராடுபவர்கள் சிறைக்கு அனுப்பப்படுவதாகவும் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் குற்றச்சாட்டு. வங்கதேச அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியின் முதல் நாள் ஆட்டம் நிறைவு. அஸ்வின், ஜடேஜாவின் அபார ஆட்டத்தால் இந்திய அணி 6 விக்கெட்டுகளை இழந்து 339 ரன்கள் குவிப்பு. வங்கதேசத்திற்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் சதம் அடித்தார் இந்திய அணி வீரர் அஸ்வின். டெஸ்ட் கிரிக்கெட்டில் தனது 6வது சதத்தை பதிவு செய்து அசத்தல்.